வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுகந்தா தசிதர். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சைட்டம் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு. துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணை. கேப்பாபிலவு மக்களின் போராட்டம் 8வது நாளாகவும் தொடர்கிறது. சொந்த நிலத்தில் குடியேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என மக்கள் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கன் விமான நிலையத்தின் முதலீட்டிற்கு அமெரிக்காவின் டிபிஜி நிறுவனம் தெரிவு செய்யப்படும் வாய்ப்பு. சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் வரை சசிகலா முதலமைச்சராக பதவியேற்பதில் இழுபறி. மாலபே சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியின் பிரதம நிறைவேற்று அதிகாரியின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றிரவு அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற அதேவேளை சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. மாலபே சைட்டம் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி டாக்டர் சமீர சேனாரத்ன நேற்றிரவு 8 மணியளவில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. சைட்டம் நிறுவனத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் பயணித்த சந்தர்ப்பத்திலேயே டாக்டர் பயணித்த காரின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முகத்தை மூடிய வண்ணம் தலைக்கவசம் அணிந்து மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக டாக்டர் சமீர சேனாரத்ன தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. மோட்டார் சைக்கிளில் முன்னால் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. பின்னர் சாரதி இருக்கைக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் வந்தது. பின்னர் மீண்டும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். அந்த சந்தர்ப்பத்தில் நான் குனிந்தேன். என்ன நேர்ந்தது என என்னால் சிந்திக்க முடியவில்லை. எமது வழக்கு விசாரணை நிறைவு பெற்ற தினம் முதல் அனாமதேய தொலைபேசி அழைப்புகள் எனக்கு வந்தன. சைட்டம் நிறுவனத்திலிருந்து நீங்குமாறும் அவ்வாறு இல்லாவிடில் உயிருக்கு ஆபத்து என கூறினர். அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கடிதங்கள் சில எனது வீட்டிற்கும் சைட்டம் நிறுவனத்திற்கும் அனுப்பப்பட்டிருந்தன. முகத்தை மறைக்கும் வகையில் தலைக்கவசம் அணிந்து இருவரும் இருந்தனர். 3 குழுக்கள் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். டாக்டரின் காரில் 6 துப்பாக்கி சூடுகள் காணப்படுவதுடன் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என விசாரணை குழுவினர் தெரிவித்தனர். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட இடத்தில் 2 ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இன்று பகல் அங்கு வந்த அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதுடன் கைவிரல் அடையாளங்களையும் பதிவு செய்தார். இதேவேளை பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக டாக்டர் சமீர சேனாரத்ன தெரிவிக்கின்றார். இதுவே எனக்கு அனுப்பப்பட்ட கடிதங்கள். சைட்டத்திலிருந்து விலகுமாறும் இல்லாவிடின் கொலை செய்வதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக வந்த தொலைபேசி அழைப்பில் கொலையாளி பேசுவதாக கூறப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் சிரித்தேன். கொலையாளியை தெரிந்து கொள்ள விருப்பமாக இருப்பதாக நான் அவரிடம் கூறினேன். யார் அழைத்தார்கள் என எனக்கு தெரியாது. மாலபே சைட்டம் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி தாக்கப்பட்டமை தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இது நாட்டிற்கு அச்சுறுத்தலாகும். தலைவர்களுக்கு அச்சுறுத்தல், அனைவருக்கும் அச்சுறுத்தலாகும். ஜனநாயக ரீதியானது அல்ல. நல்லாட்சி என ஜனநாயகத்திற்கு எதிராக செயற்பட முடியாது. அதனால் உடனடியாக அரசாங்கம் இதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பில் அரசாங்கத்திற்கு பொறுப்புள்ளது. அதனால் இதனை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். சைட்டம் அதிலே இருக்கக்கூடிய அதிலே முக்கியமான ஒரு உறுப்பினருக்கு இனம் தெரியாத துப்பாக்கி நபர்கள் அவரை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றது நாங்க வன்மையாக கண்டிக்கிறது. இந்த இனம் புரியாத துப்பாக்கி நபர்கள் கடந்த காலத்தில் இந்த நாட்டிலே எங்களுக்கு எல்லாருக்கும் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அதன் மூலமாக இந்த நாட்டில் இருந்த பல முக்கியமானவர்களுடைய உயிர்கள் கூட அவர்கள் இழந்தார்கள். எனவே இந்த இனம் தெரியாத துப்பாக்கி நபர்கள் மீண்டும் இந்த நாட்டிலே தலை தூக்குற நிலைமை உருவாக்குகிறது என்று நல்லா எங்களுக்கு இது மூலமாக விளங்க வருகிறது. அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருக்கும் இது ஒரு அச்சுறுத்தல்கள். இந்த இனம் தெரியாத துப்பாக்கி நகர்கள் இதை மீண்டும் ஆரம்பித்தால், எனவே அரசாங்கத்துடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இவர்களை சீக்கிரமாக கண்டுபிடிச்சு சட்டத்து முன்னாலே இவர்களை கொண்டு வர வேண்டும். மாலபே சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் அவதானம் செலுத்தப்பட்டது. சைட்டம் நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட முடியும். எதிராளிகள் இதனை மேற்கொண்டிருக்கலாம் என கருதப்படும். அமைச்சர்கள் இது தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளனர். நான் வானொலியில் கேட்டேன். இது பாரதூரமான விடயமாகும். விரைவில் இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். මේ පාර්ලිමේන්තුවට ඉක්මනින් වාර්තාවක් ඉදිරිපත් කරන්න
இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரித்து வருகின்றார்கள். இதற்கான காரணத்தை அறிய நாமும் ஆவலாக உள்ளோம். தற்போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது தவிர வேறு தகவல்கள் நமக்கு தெரியாது. போலீஸ் அறிக்கையை ஒரு வாரத்துக்குள் சமர்ப்பியுங்கள். இல்லாவிடி நாட்டிற்கு இது தொடர்பில் அறிவிக்க வேறு மார்க்கம் ஒன்றை ஏற்படுத்துவோம். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பில் நடைபெறவுள்ள எழுக தமிழ் எழுச்சி பேரணி தொடர்பில் தெளிவூட்டும் வகையிலான துண்டு பிரசுரங்கள் இன்று விநியோகிக்கப்பட்டன. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு நாவற்குடா விவேகானந்தா விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ள எழுக தமிழ் பேரணி தொடர்பில் தெளிவூட்டும் வகையில் இன்று துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. மட்டக்களப்பு நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்ற எழுக தமிழ் ஏற்பாட்டுக் குழுவினர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். நிரந்தர தீர்வாக நாங்கள் முன்வைக்கின்றதான வடகிழக்கு இணைப்பு, எங்கள் தாய தேச இணைப்பை பற்றி, அதோட மேய்ச்சல் துறை தொடர்பான பிரச்சனைகள், அத்துமீறியதான குடியேற்றங்கள், திட்டமிட்டதான குடியேற்றங்கள், தமிழர்களுடைய பாரம்பரியமான இந்து ஆலயங்கள் உடைக்கப்படுற நிலைமைகள், அரசியல் தீர்வை நோக்கி போகின்ற காலகட்டத்திலே ஒரு அழுத்தத்தை கொடுத்து தமிழ் பேசுகின்ற மக்கள் எதிர்பார்க்கின்றதான ஒரு சிறந்த அரசியல் தீர்வை இந்த யாப்பு மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே சரியான ஒரு முடிவை சர்வதேசம் ஒரு சரியான அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் நாங்கள் இந்த எழுச்சி பேரணி சேர்க்கின்றோம். அனைத்து தமிழ் மக்களும் அனைத்து தமிழ் பேசும் மக்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எல்லோரையும் உரிமையுடன் கோருகின்றோம். இந்த பேரணி என்பது மிக முக்கியமான பேரணி. இலங்கை அரசாங்கம் ஒரு அரசியல் சாசன திருத்தம் பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும், அதேபோல ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் தனது மகாநாட்டை நடத்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த எழுக தமிழ் பேரணி என்பது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை முழுமையாக வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு பேரணியாக இது நடக்க இருக்கின்றது. அரசியல் தீர்வு தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களும் நடைமுறையில் மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளையும் சர்வதேச கவனஈர்ப்பை செய்வதற்காகவும் இலங்கை அரசாங்கத்தின் கதவை திறக்க வைப்பதற்காகவும் தற்சமயம் மட்டக்களப்பு மாவட்டம் தயாராகியிருக்கின்றார்கள். எதிர்வருகின்ற 10ஆம் தேதி சர்வதேசத்தின் கதவு திறக்கும். இலங்கை அரசாங்கம் அதற்கான பதிலை சொல்லியாக வேண்டும். ஈழவர் ஜனநாயக முன்னணியின் வடமாகாண தலைமைச் செயலகம் கிளிநொச்சியில் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. இன்னமும் நாங்க எங்களுடைய அரசியல் சக்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஏமாந்து கொண்டிருக்கின்றமே ஒழிய அதற்கான தீர்வு பெற்று தந்தது அல்லது விடுதலையை பெற்று தந்ததற்கான சாத்தியமும் இல்லை, அதற்கான வழிமுறையும் இல்லை. இவர்களால் முடியாது என்று பதவி மோகம் கொண்டு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3-4 பிரிந்து சிதைவடைந்து எமது பலத்தை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்றது. வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏதாவது ஒன்று செய்திருக்கின்றதா? நான் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றேன். மின்னல் நிகழ்ச்சியிலா இருந்தாலும் சரி, அல்லது எங்காவது ஒரு திறந்த வழி விளையாட்டு மைதானத்திலாவது சரி, அல்லது எந்த ஊடகத்திலாவது இருந்தாலும் சரி, சம்பந்தன் அல்லது சுமந்திரன் அல்லது மாவை சீனாதராஜா அல்லது ஒட்டுமொத்தமான தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரலாம் என்னோட விவாதம் பண்ணுவதற்கு. சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு அமைப்பு. இரவல் கட்சியில் தான் தேர்தலில் பங்கு கொள்ள வேணும். தேர்தல் செயலகத்தில் பதிவு செய்ய முடியாத இந்த அமைப்பு ஒட்டுமொத்தமான தமிழ் பேசும் மக்களுக்கான தீர்வை பெற்று தர முடியுமா? அவர்களால உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம், ஒன்றும் சாதிக்கல. ஆயுத போராட்டம் நடத்தி இருக்கின்றோம், ஒன்றும் சாதிக்கல. மறியல் போராட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம், ஒன்றும் சாதிக்கல. முதல்வராக சசிகலா பதவி பிரமாணம் செய்து கொள்வதில் எழுந்துள்ள சிக்கல் தன்மை இந்தியா மற்றும் தமிழ் மக்களின் பார்வையை ஒருமித்து தமிழகத்தின்பால் திருப்பியிருக்கிறது. முதலமைச்சர் பதவியை ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக சசிகலா அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சராக இன்றைய தினம் சென்னை பல்கலை நூற்றாண்டு விழா அரங்கில் சசிகலா பொறுப்பேற்க இருந்தார். எனினும் தமிழக ஆளுநர் டெல்லியில் இருப்பதால் பதவியேற்பு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இதேவேளை சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு ஒரு வாரத்தில் வழங்கப்பட உள்ளதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. தீர்ப்பு வழங்கப்படும் வரை சசிகலாவிற்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடாது என பரவலாக கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமின் காலப்பகுதியில் சசிகலாவிற்கு எம்எல்ஏ பதவி கூட வழங்கப்படவில்லை. அதன் காரணமாக சசிகலா முதல்வராவதை மக்கள் விரும்பவில்லை எனவும் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை பதவி பிரமாணம் நடைபெறக்கூடாது எனவும் பாமக இளைஞர் அணித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சசிகலா தனக்குத்தானே மகுடம் சூட்டிக் கொள்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆளுநரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் AVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். முதல்வர் பதவியில் அமர நினைக்கும் சசிகலா ஜெயலலிதாவை நம்பி வாக்களித்த மக்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை இழைத்துள்ளார் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
ஒருவருடன் 33 ஆண்டுகள் இருந்தது மாத்திரமே முதலமைச்சராகிவிட தகுதியாகிவிட முடியாது. சசிகலாவை முதலமைச்சராக ஏற்க முடியாது என தீபாவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களிடம் கேளுங்கள், அவர்களின் கருத்துதான் என்னுடைய கருத்து, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதையும் மக்களிடமே கேளுங்கள். அவர்கள் அந்த நம்பிக்கையை என் மீது வைத்திருக்கிறார்கள். நான் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும் என்றெல்லாம் நான் ஒருபொழுதும் கூறிக்கொண்டு இந்த இடத்திற்கு வரவில்லை. உங்கள் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கை மக்களுக்கு வரதுக்கான காரணம் ஜெயலலிதா போன்ற உங்களுடைய தோற்றமா அல்லது சசிகலா மீது இருக்கக்கூடிய அது மட்டுமே இருக்கும் என்று நான் நினைக்க முடியாது. அதாவது பொதுவாக படித்தவர்கள், இளைஞர்கள், புதிய தலைவர்கள் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடத்தில் பிரதானமாக இருக்கிறது. என்னை இதுவரை யாரும் மிரட்டவும் இல்லை, அதற்கெல்லாம் நான் பணியக்கூடிய ஆளும் இல்லை. மிரட்ட வேண்டும் என்ற எண்ணம் யாருக்காவது இருந்தால் தயவு செய்து முன்வரவும். I think, see, if you want my opinion and if people are scared of her, I can't help it. But I am not. காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் உறக்கத்தை தொலைத்து வாழும் மட்டக்களப்பு தாந்தாமலை மக்களை மக்கள் சக்தி குழுவினர் இன்று சந்தித்தனர். தேர்தல் காலங்களில் மாத்திரம் வாக்குறுதிகளை வழங்கி செல்லும் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் பார்வை மறுக்கப்பட்ட இடங்களை நோக்கி மக்கள் சக்தியின் பயணம் தொடர்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தாந்தாமலை கிராமத்தில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. அன்றாட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் கூட போராட்டங்களை எதிர்கொண்டுள்ள இந்த மக்களை காட்டு யானைகளின் பிரச்சினை மேலும் சிரமத்துக்குள்ளாக்கியுள்ளது. முதல் பிரச்சனைகள் யானை பிரச்சனை. காட்டு யானை வந்தா நம்ம வட்டைக்காங்க, கரண்ட் வெளியே இணைக்கிறாங்க, கரண்ட் போசா கொடுக்குறோம், அதுல கரண்ட் இல்ல. தொடர்ந்து கச்சக்குடி சுவாமிமலை பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட மக்கள் சக்தி குழுவினருக்கு மக்கள் அமோக வரவேற்பு வழங்கினர். இந்த பகுதி மக்களின் ஏகோபித்த குரலாக ஒலித்தது தமக்கு யானை வேலி அமைத்து தரப்பட வேண்டும் என்பதே. முதல் முக்கிய காரணம் யானை தொல்லை, இரண்டாவது போக்குவரத்து பிரச்சனை, மூன்றாவது இங்க ஒரு வருத்தமாக வந்த ஆஸ்பத்திரி அது இது ஒன்றுமில்லை. இதைத் தொடர்ந்து பனையறுப்பான் கிராமத்திற்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டக்குழுவின் பயணம் தொடர்ந்தது. கொழும்பு கபிதாவத்தை ஸ்ரீ பால செல்வ விநாயகமூர்த்தி தேவஸ்தான மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று எண்ணெய் காப்பு ஆரம்பமானது. திரிதள விமானத்துடன் திருப்பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள மருதாணி கபிதாவத்தை ஸ்ரீ பாலசெல்வ விநாயகமூர்த்தி தேவஸ்தான கும்பாபிஷேக கிரியைகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. இலங்கையின் புகழ்பூத்த சிவாச்சாரியார்களுடன் இணைந்து பாரதம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வருகை தந்த சிவாச்சாரியார்கள் கும்பாபிஷேக கிரியைகளை சிறப்பான முறையில் நடத்தி வருகின்றனர். இன்று காலை 4ஆம் காலையாக பூஜை, ஹோமம் என்பன நடைபெற்றதுடன் காலை 9 மணியளவில் பக்தர்கள் எண்ணெய் காப்பு ஆரம்பமானது. இன்று இரவு 9 மணி வரை பக்தர்கள் எண்ணெய் காப்பு சாத்துவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதுடன் நாளைய தினமும் காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை எண்ணெய் காப்பு இடம்பெறவுள்ளது. இன்று மாலை 5 மணி முதல் 5ஆம் காலையாக பூஜை நடைபெற்றது. கொழும்பு மருதாணி கபிதாவத்தை ஸ்ரீ பாலசெல்வ விநாயகமூர்த்தி தேவஸ்தான நவகுண்டபக்ஷ மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. படையினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டம் 8வது நாளாகவும் தொடர்கின்றது. பிலக்குடியிருப்பு விமானப்படை முகாமை அகற்றி சொந்த நிலத்தை விடுவிக்குமாறு கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்துடன் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்துள்ளனர். அனைவரும் யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அனைவரும் இந்த கேப்பாப்பிளவு மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலையும் ஏனைய இளைஞர்களும் ஏனைய பொது அமைப்புகளும் இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய 100% ஆதரவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கட்சி பேதமின்றி எமது மக்கள் எமது பகுதி என்ற வகையில் இந்த அரசிடம் சரியான கோரிக்கைகளை உரிய தரப்பினர் எம்மை வழிநடத்துகின்ற தலைமைத்துவங்கள் சரியாக வழிநடந்து இந்த விடயத்தை வெற்றி கொள்வது எமது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. துயரப்படும் மக்களின் நலன் விசாரிப்பவர்களாக மாத்திரமே அரசியல்வாதிகள் பிரசன்னமாகிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர இதுவரை தீர்வை வழங்க யாரும் முன்வரவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் கூறுகின்றனர். சொந்த நிலத்தில் குடியேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்பதே
இவர்களது நிலைப்பாடாக அமைந்துள்ளது. ஆரண்டாலும் இதுக்கு நல்ல பதில் கூறி எங்களுக்கு நல்ல விட தரணும். காணிக்குள்ள இன்றைக்கு கால் வைக்கிறோமோ அன்றைக்குத்தான் இந்த போராட்டம் எங்களால் நிறைவு செய்ய முடியும். தென்னம்பிள்ளைக்கு ஒவ்வொரு பாலி தண்ணி என்ற கையளவுல தண்ணி அள்ளி இழுத்து ஊற்றி இருப்பேன். நெக்ஸ்டாலே தம்பி அம்மையா அழுக வருது. எனக்கு நான் வந்தது இந்த காணியை பார்க்க, இந்த காணி எனக்கு தரணும். எனக்கு வீடு வளவு இல்லாட்டி வீடு தராட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு காணி வேணும். இந்த பனி குளிரான காலநிலையிலும் கூட தொடர்ச்சியான தமது போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான முடிவு எப்போது கிடைக்கும் என்ற ஏக்கத்துடனும் யார் வந்து தமக்கான முடிவுகளை சொல்வார்கள் என்ற ஏக்கத்துடனும் இந்த மக்கள் இருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து விஜயகுமார் மதிவதனன். பிறந்த மண்ணில், விளையாடிய காணியில், உறங்கிய வீட்டில், அமர்ந்த திண்ணையில், சுற்றித் திரிந்த தெருவில் மீண்டும் சுதந்திரமாக வலம் வர வேண்டும் என்பதே இந்த பிஞ்சுகளின் ஏக்கம். வானமே கூரை, நிலமே சொர்க்கமென 8 நாட்களாக பிலக்குடியிருப்பு முற்றத்தில் உறங்குகின்றார்கள் ஏதுமறியா பிஞ்சுகள். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல கண்ணு கட்டிய தூரத்தில் சொந்த காணி இருந்தும் செல்ல முடியாத நிலையில் குமுறுகின்றனர். மீள்குடியேற்றத்தை செவ்வனே செய்வதற்காக நிர்மாணித்துக் கொடுக்கப்பட்ட சிறிய வீடு எழுவருக்கும் கால் நீட்டி உறங்குவதற்கு வசதியாகவில்லை. அடை மழையால், சூறாவளியால் பல நாட்கள் கடலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் சொந்த முற்றத்து தென்னையில் பழுத்த தேங்காய் இவர்களின் பசி போக்கியது. யாரிடமும் கையேந்தாது சொந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் இன்று ஏதிலிகளாக கையேந்தும் நிலையில் வாழ்கின்றனர். குடும்ப வருமானத்தை அள்ளிக் கொடுத்த நந்தி கடலெண்ணெயை இன்று படகு முத்தமிட முடியாத நிலைமை. வறுமையில வாழ்ந்தோன்றிருக்கிறோம். 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு ஒன்று கட்டி தந்திருக்கிறாங்க. அந்த வீடு ஒரு தற்காலிக வீடு அளவில தான். இந்த 5 பிள்ளைகளையும் என்னண்டு வளர்க்கறது ஒரு சிறிய காணிக்க. இந்த சொந்த நிலத்தை எங்களுக்கு தந்தா நாங்க இந்த நந்தி கடல்லையே நாங்கள் உழைச்சி சாப்பிட்டு கொள்வோம். மாற்ற ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்கு தேவையில்லை. வருமானமின்றி வறுமையில் 9 வருடங்களை கழித்தவர்களுக்கு சொந்த நிலத்தில் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதே அவா. எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் என்ற பழமொழி இன்று நிதர்சனமாகின்றது. இவர்களின் கோரிக்கையும் அதுவே. இதேவேளை கேப்பாபிலவு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் புதுக்குடியிருப்பு ராணுவ முகாமை அகற்றக் கோரியும் 5வது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. புதுக்குடியிருப்பு ராணுவ முகாம் அமைந்துள்ள தமது காணியை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தடுமாறும் தாருசலாம் தொகுப்பு அடுத்து. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை செழுமைப்படுத்தி அதன் செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்காக அதன் ஸ்தாபக தலைவர் அஷ்ரஃபினால் நம்பிக்கை நிதியம் ஒன்றும் கம்பெனியொன்றும் உருவாக்கப்பட்டன. அவற்றில் ஒன்றான யூனிட்டி ஃபில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியின் பணிப்பாளர்கள் விடயத்தில் குளறுபடிகள் நிகழ்ந்துள்ளதாக தாருசலாம் மறைக்கப்பட்ட மர்மங்கள் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பணிப்பாளராக மறைந்த முன்னாள் தலைவர் MHM அஷ்ரப் பதவி வகித்த போது அக்காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா குமாரதுங்கவுடன் தலைவர் அஷ்ரப் முரண்பட்டிருந்தமையினால் அதில் பணிப்பாளராக இருப்பது ஆபத்தானது என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த புத்தகத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்போது பணிப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதற்கு இணங்கிய தலைவர் ராஜினாமா செய்வதற்கான விண்ணப்ப படிவத்தை கோரியதாகவும் உடனே நசீர் அகமது ஏற்கனவே தயார் நிலையில் வைத்திருந்த படிவத்தை தலைவரிடம் நீட்டியுள்ளதாகவும் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த படிவத்தில் தலைவர் அஷ்ரப் ராஜினாமா செய்வதற்கான கையொப்பத்தை இட்டு மீள கையளித்துள்ளதாக இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் தனது இடத்துக்கு தனது மகனின் பெயரை நியமனம் செய்யுமாறு தலைவர் அஷ்ரப் கட்டளையிட்டதாக தாருசலாம் மறைக்கப்பட்ட மர்மங்கள் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைவரின் திடீர் மரணத்தின் பின்னர் தலைவரின் கையெழுத்திட்ட வெற்று படிவத்தை நிரப்பி தலைவரின் மகனின் பெயரை குறிப்பிடாமல் தலைவர் மரணிப்பதற்கு சுமார் 5 மாதங்களுக்கு முந்தைய 2000ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 27ஆம் தேதியிட்டு கம்பெனியை கபலீகரம் செய்துள்ளதாக இந்த புத்தகத்தில் குற்றம் சாட்டப்படுகின்றது. முதலாவது சந்திரிகா அம்மையாருடைய விடயம் நடந்த அந்த சம்பவம் 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தான் இந்த பிரச்சனை நடைபெறும். இந்த பிரச்சனை
ஏற்பட்ட சந்திரிகா அம்மையாருடைய பிரச்சனை ஆகஸ்ட் மாதம் இடம்பெறுகின்ற போது இங்கு தரப்பட்ட அந்த ஆவணங்களில் நீங்கள் தெளிவாக பாருங்கள். அந்த ரெஜிஸ்ட்ரார் கம்பெனி ரெஜிஸ்ட்ராவினுடைய ஆவணத்தில் அவர்கள் சமர்ப்பித்திருந்த ஆவணத்திலே மே மாதம் 29ஆம் தேதி என்று தெளிவாக அங்கு ஒரு சீல் குத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த சீல்களை எல்லாம் தெளிவில்லாமல் இவர்கள் போட்டோ காப்பி எடுத்து போட்டுவிட்டு மக்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கின்ற அந்த விடயம். ஆகவே அது ஒருபோதும் நடைபெறப் போவதில்லை. இந்த விடயம் ஏற்கனவே கட்சிக்குள் எங்களுடைய ஹைகமாண்டுக்குள் இது கதைக்கப்பட்டு எல்லா விதமான ஆதாரங்களும் அங்கு வழங்கப்பட்டு அங்கு வாய்மூடி எதுவுமே இல்லாத மௌனியாக இருந்துவிட்டு இந்த இவ்வாறான விடயங்களை இன்று விரிவுபடுத்தி பெயர்களை குறிப்பிடக்கூட முடியாத நிலையில் இவ்வாறான ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் 17 வருடமாக இந்த விடயங்கள் ஏன் இவர்களால் மறைக்கப்பட்ட அல்லது தெரிவிக்கப்படாமல் இருந்த ஒரு விடயம். தடுமாறும் தாருஸ்ஸலாம் நாளையும் தொடரும். நுவரெலியா நானுஓயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உடரதல்ல தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு தமக்கான சம்பளம் வழங்கப்படுவதில்லை என தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. உடரதல தோட்ட தொழிற்சாலைக்கு அருகாமையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புதிய சம்பள ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தோட்ட நிர்வாக செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதன்போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன. 730 ரூபாய் சம்பளம் என புதிய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் தோட்ட நிர்வாகங்கள் 590 ரூபாய் சம்பளத்தை மாத்திரமே வழங்குவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். தற்போது சம்பள பேச்சுவார்த்தைன்னு சொல்லி எங்களை ஏமாத்தியே இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே விளங்குது. எப்படின்னு கேட்டா 730 ரூபா சம்பளம் முடிச்சேன்னு சொன்னீங்க. இப்போது எங்களுக்கு 590 ரூபா ஒரு நாளைய வீதமே கிடைக்குது. இதே வாக்குல போற நேரம் எங்களுக்கு சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டத்துல மத்தியில நாங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது நீங்க வந்து எங்க வீட்லயோ அந்திக்கோ காலையிலயோ ஒரு துண்டு ரொட்டி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அருமை என்னன்னு தெரியும். ஏன்னு சொன்னா நாங்க இப்ப ரொட்டி சாப்பிட்டு இப்ப அந்த ரொட்டி சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில நாங்க வந்துட்டோம். நீ அங்க நல்லாச்சுன்னு சொல்லி உங்களை அனுப்பி நாங்க இந்த நிலைமையில இப்ப இன்னைக்கு இருக்கிறோம். இதே நிலைமையில போற நேரம் நாங்க அதாவது மலையத்து மக்கள் சாவுற ஒரு நிலைமைக்கு வறட்சிக்கு வந்துட்டோம். இந்த வறட்சி காலத்திலேயே எங்களை 18 கிலோ தான் பறிச்சா தான் நீங்க 730 ரூபா கொடுப்பீங்கன்னு நீங்க என்னமோ ஒப்பந்தம் பண்ணதாக தான் எங்க தோட்ட அதிகாரிகள் சொல்றாங்க. இதே மாதிரி போற நேரம் நீங்க எல்லா அமைச்சருமா இருந்தா இதை கருத்துல எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னா திகாம்பர் ஐயாவும் அதை எடுத்துக்கணும், ஆறும ஐயாவும் எடுத்துக்கணும், இருக்கிற அரசியல்வாதி அவ்வளவு பேரும். ஏன்னு சொன்னா இதே நேரமையில உங்களை நம்பி தானே நாங்க இந்த தோட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஓட்டு போட்டு தானே நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதே நிலைமை எங்களுக்கு மேலும் கொண்டு வராதீங்க. 730 ரூபா சம்பளம் உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. 730 ரூபா சம்பளம் உயர்ந்திருக்கா? இல்ல, இப்போதைக்கு எங்களுக்கு 30 ரூபா சம்பளம் குறைச்சு தான் கொடுத்துருக்கீங்க. கூட்டு ஒப்பந்தத்துல இருந்து நாங்க 630 ரூபாய்க்கு வேலை செஞ்சோம். இப்ப வந்து 590 ரூபாய்க்கு தான் வேலை இருக்கு. இந்த சம்பள கார்டுல பாருங்க 4000 ரூபாய் சம்பளம் இருக்கு. ஒரு மந்திரிமார் வந்து 4000 ரூபாய்க்கு ஒரு தோட்டத்துறையோ ஒரு மந்திரிமாரோ வந்து 4000 ரூபாய் வந்து சாப்பிட்டு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க, அதுல தெரியும். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 23 கிராம சேவையாளர் பிரிவுக்கு இன்று வரை சமுர்த்தி பயனாளிகளுக்கு சமுர்த்தி கொடுக்கவில்லை. எந்தவித யாருக்குமே கொடுக்கவில்லை. நான் இது 6 மாதங்களுக்கு முன்பு தங்களுடைய பணிப்பாளருக்கு தெரிவித்திருக்கிறேன். வரவு செலவு திட்ட உரையின் போது தங்களிடம் கேட்டபோது நீங்கள் உறுதிமொழி வழங்கினீர்கள், அவர்களுக்கு மிக விரைவில் கொடுக்கப்படும் என்று. யாருக்குமே வழங்கப்படாத பிரதேசங்களை சேர்ந்த சமுர்த்தி கோரிக்கையாளர்கள் தொடர்பில் புதிய தெரிவின் போது தகவல்களை பெற்று நாம் கணனிமயப்படுத்தி வருகின்றோம். ஆகவே அந்த பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். அண்மையில் சமுர்த்தி நியமனம் தொடர்பாக பரீட்சை நடைபெற்றிருக்கிறது. பரீட்சை நடைபெற்றாலும் வடக்கில் இருக்கின்ற அமைச்சர்கள், ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்குள்ள இளைஞர் யுவதிகள் மத்தியில் ஒரு குழப்பத்தை விளைவித்திருக்கிறார்கள். பரீட்சையில் சித்தியடையாவிட்டாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக உங்களுக்கு அந்த நியமனத்தை பெற்றுத் தருவோம் என்று. அரசியல் ரீதியாக உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர், வன்னியில் இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற அரசாங்கத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிபார்சு செய்தால் நீங்கள் அந்த நியமனங்களை வழங்குவீர்களா? பரீட்சை முடிவடைந்துள்ளது. பெறுபேறுகள் நமக்கு கிடைத்துள்ளன. பரீட்சையில் சித்தியடைந்தோரை நேர்முக தேர்விற்கு அழைப்போம். சித்தியடையாத எவருக்கும் எந்த வகையிலும் நியமனம் கிடைக்காது. நெடுந்தீவு யாழ்ப்பாணம் நகரத்திலிருந்து மிகுந்த தொலைவில் நீண்ட தூரம்
தரை மற்றும் கடல் வழி போக்குவரத்து கொண்ட தனித்த தீவாக இருப்பதால் இங்குள்ள மேற்படி வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டியதுடன் விசேட தேவைகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என தெரிய வருகின்றது. மகட்பேறு விடுதி, அவசர சிகிச்சை பிரிவு, மருத்துவ உபகரண தொகுதிகள், குருதி பரிசோதனை மேற்கொள்வதற்கான வசதி போன்ற வசதிகள் மற்றும் குடிநீர் வசதிகள் என்பன செய்து கொடுக்கப்பட வேண்டியுள்ள. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு முதலீடு செய்வதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருந்த நிறுவனங்களில் டிபிஜி என்ற அமெரிக்காவின் நிறுவனம் தகுதியானது என பிரேரிக்கப்பட்டுள்ளதாக அரசு தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரான் விக்ரமரத்ன தெரிவிக்கின்றார். இதுகுறித்து இறுதி தீர்மானம் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் மற்றும் மிஹின்லாங்கா நிறுவனம் என்பவற்றை அரசு மற்றும் தனியார் ஒன்றிணைந்த வியாபாரமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு அரசாங்கம் அண்மையில் முதலீட்டாளர் ஒருவருக்கு அழைப்பு விடுத்தது. அதன்படி விண்ணப்பித்திருந்த 10 நிறுவனங்களில் இலங்கையுடன் தொடர்புபட்ட பிஎஸ்ஏ நிறுவனம், மாலத்தீவின் சூப்பர் குரூப் நிறுவனம், அமெரிக்காவின் டிபிஜி நிறுவனம் இறுதிப் பட்டியலில் தெரிவாகின. இந்த நிறுவனங்களில் தகுதியான முதலீட்டாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டதுடன் அந்த குழு தற்பொழுது முதலீட்டாளர் ஒருவரின் பெயரை முன்மொழிந்துள்ளது. இலங்கை அணிக்கு எதிரான 4வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வலுவான நிலைக்கு முன்னேறியுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றதுடன் முதலில் துடுப்படுத்தாடும் தென்னாப்பிரிக்கா சற்று முன்னர் வரை 4 விக்கெட்டுகளை இழந்து 321 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.